ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், தமிழ் வழி சான்றிதழ். அதை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறோம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnesevai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து துறை உள்நுழைவு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இசேவைக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க. செகண்டாக வந்து பயனாளர் உள்நுழைவு. இது வந்து பொதுமக்களாகிய நம்மளே எல்லா சர்வீஸுமே அப்ளை பண்ணதுக்காக தமிழக அரசு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் போயிட்டு புதுசாக உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல் நேமில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் தாலுக்கு என்ன, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் லெட்டருக்கான மிக்சராக லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கான யூசர் நேம். ஸோ அந்த ஐடியை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதை உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் போயிட்டு யூசர் நேம் கேட்டிருக்காங்க, லாகின் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேம். நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நிறையா சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ ரெகுலராக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ரெகுலராக வந்து படித்தவங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்டாக வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 8ஆவதுல வந்து ப்ரைவேட்டாக படித்து எக்ஸாம் எதுன்னு எழுதியிருப்பாங்க, ஸ்கூலே போகாத ப்ரைவேட்டாக படித்து ப்ரைவேட்டாகவே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க மட்டும் செகண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், ரெகுலராக கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு படித்தவங்களுக்கான பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு தான் நம்ம பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, அப்ளிகேண்ட் நேமில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் ரெக்கார்டு பண்ணி உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்ட் நேம் தமிழில் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே தமிழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரான்ஸ்லேட் வந்து ஆகுது, இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகுது. தப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது, ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியலாம், நீங்கள் கூகுளில் போயிட்டு நிறைய எக்ஸ்டர்னல் வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தா தமிழ் டைப்பிங் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் பல்வேறு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் அப்படியே இங்கிலீஷ் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து காமிக்கும். அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு காப்பி பண்ணி அப்படியே வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வேறு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேமை தமிழில் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் உங்கள் ஃபாதர் நேம் தமிழில் டைப் பண்ணுங்கள், அதேமாரி மதர் நேம் தமிழில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட், உங்கள் ஸ்கூல் ரெக்கார்ட் படி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி எக்ஸாக்டாக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இயரு மந்த் டே இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ தற்போது எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தா போதுமானது. அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு எம்இஸ் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் படித்தவங்க மட்டும் எம்இஸ்க்கான ஐடி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வச்சுருக்கவங்க மட்டும் உங்களுக்கான எம்இஸ் ஐடி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எம்இஸ் ஐடி இல்லாதவங்க நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்கலாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1ஆவது 12th வரைக்கும்
எத்தனை ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 1லேருந்து 5 வரையும் படிச்சா 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுங்கள். 6லேருந்து 10th வரையும் படிச்சு தான் 6லேருந்து 10th தனியாக அப்ளை பண்ணுங்கள். 11th 12th அந்த மாதிரி எந்த ஸ்கூல் பார்த்தாலும் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அகாடமிக் இயர் ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அகாடமிக் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அகாடமிக் இயரில் வந்து படிச்சிங்கன்றதை கேட்டிருப்பாங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இயர் தான், அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை மிஸ்டேக்காக பண்ணிட்டு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த அகாடமிக் இயரில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இல்லை ஒவ்வொரு அகாடமிக் இயராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கான அகாடமிக் இயரை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகாடமிக் இயர் 2. ஸோ நீங்கள் வந்து 5வது வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 5வது வரைக்கும் படிக்கணும். ஸோ 5வது வரைக்கும் நான் எந்த அகாடமிக் இயரில் படித்து முடிச்சனோ அந்த 5th அகாடமிக் இயரை நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எந்த இயர் அதுக்கப்புறம் எந்த இயர் வரைக்கும் அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் அகாடமிக் இயர் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸுக்கு அப்ளை பண்ணதை பொறுத்து ஃப்ரம் 2 அப்படின்றத நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் அதை மட்டும் வந்து சைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க பாருங்கள் கிளாஸ் ஃப்ரம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th வரையும் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் 2 வந்து 5th அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து சைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸ் வரையும் படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூல் எந்த பிளாக்கில் படிச்சிங்கன்றதை கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலா, ஃபுல்லி எய்டட் ஸ்கூலா, பார்ஷியலி எய்டட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூலுக்கான டைப்பை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கூல்ன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா PUPS PUMSஐ பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஸ்கூலில் வரீங்க 1 to 5th அந்த மாதிரி வருவீங்க. இதுவே GHSன்னு இருந்தால் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்னு அர்த்தம். 10வது வரைக்கும் ஹை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. GHS SSன்னு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அர்த்தம். 11th 12th அந்த மாதிரி வரீங்க. ஸோ அந்த என்ன கோடு அதுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூல்னு தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். பிரைமரி ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, இல்லை வந்து பார்த்தா ஹையர் செகண்டரி ஸ்கூலான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூலாக படித்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக ஸ்கூலில் போய்ட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசி வந்து கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக யாருக்கிட்டையுமே நீங்கள் அந்த படித்ததுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டிசி எந்த டாக்குமெண்ட்ஸுமே இருக்காது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல உங்கள் ஸ்கூலில் போயிட்டு போனஃபிட் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ஸ்கூல் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாதவங்க உங்களுக்கான ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணால் போதுமானது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்கூலில் கண்டிப்பாக டேட்டா பேஸில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஆதார் கார்டை வைக்க வேணான்றவங்க உங்களுக்கான 10th மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் அட்டாச் பண்ண பாருங்கள். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ஸ்கூல் படித்ததுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக வச்சாலும் ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போனஃபைடு உங்களுக்கான டிசியோ 10th மார்க் ஷீட்டோ அல்லது ஸ்கூலில் நீங்கள் படித்ததுக்கான ஐடி கார்டு ஏதாச்சும் போட்டிருந்தோ அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுங்க. எதுவுமே இல்லாதவங்க சிம்பிளாக நீங்கள் 10th மார்க் ஷீட்டு அது மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுமே ஒரே PDF மெர்ஜ் பண்ணி அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் இடம் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ண சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் வந்து 5thலேருந்து 8th வரையும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். அதுக்கு நீங்கள் திரும்ப தனியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 5thலேருந்து 8th படிக்கிறவங்க கிளாஸ் ஃப்ரம் வந்து 5th கொடுத்துக்கோங்க. கிளாஸ் 2 வந்து 8th வரையும் ஃபில் பண்ணிட்டு எந்த ஸ்கூலு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த அகாடமிக்கர் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி நான் வந்து பார்த்தா 8thலேருந்து 10th வரையும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னா திரும்ப நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கிளாஸ் ஃப்ரம் வந்து 8th கொடுத்துக்கோங்க. கிளாஸ் 2 வந்து 10th வந்து கொடுத்து எந்த ஸ்கூல்னு தான் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அகாடமி எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி நான் வந்து 11th மற்றும் 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னா ஸோ திரும்ப நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்டு ஸோ கிளாஸ் வந்து 11th 12th கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் நீங்கள்
அப்ளை பண்ணுங்கள். 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சு 11th வேறு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஒவ்வொன்றா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல சப்மிட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் வந்து வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுத்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணால் சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். 60 ரூபாய் நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் உங்களுக்கான ரிசிப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிசிப்டை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. அஃபிஷியல் இ-சேவைக்கான ஐடி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஒரே தடவையாக எல்லா ஸ்கூலுக்குமே அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் 1லேருந்து 12th வரைக்கும் எத்தனை ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே தனித்தனியாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும் தான் அப்ளை வந்து ஆகும். ஓகே, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இயரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் அகாடமிக் இயரை கரெக்டாக கொடுத்தாவே நீங்கள் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்து ரிஜெக்ட் பண்ணாமல் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம உங்களுக்கான ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக ஈஸியாக மெத்தட் செக் பண்ணுறாங்க, எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அஃபிஷியல் இ-சேவை மையத்துக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான லாகின் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறது நம்ம ஓப்பன் போர்ட்டலில் பண்ண முடியாது. ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேட்டஸ் மற்றும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், சென்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் பண்ண முடியும். ஓகே, அவங்க எப்படி செக் பண்ணனா கீழே ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதுமானது. சர்வீஸ் நேம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரிசிப்டில் வந்து துறை குறிப்பேன்னு இருக்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கு பதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை தான் இதில் நீங்கள் வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் நம்பரா. ஸோ அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, நேம் என்னன்னு கொடுத்துறாங்க. ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான கீழே சர்டிஃபிகேட் வந்து கிளிக் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் கீழே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து எந்த ஸ்கூல் வரைக்கும் படிச்சிங்க, எத்தனாவது வரைக்கும் படிச்சிங்க, ஸ்கூல் நேம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்தா டிஜிட்டல் முறையில் சைன் பண்ணி வருது. நீங்கள் மேலே போயிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட ஸ்கூலில் சைன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள், டிஜிட்டலி சைன்டு பைட் தான் உங்கள் HMO சீல் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் சைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு இருக்கும். நீங்கள் மேலே வந்து சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இன்னொரு ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா அகாடமிக் இயர் வந்து பார்த்தா தப்பாக இருக்குது, அதன் காரணமாக ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் திரும்ப புதுசாக அப்ளை பண்ணாமல் இருக்கும். ஸோ அகாடமிக் இயரை கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இதான் ரிஜெக்ட் பண்ணனா இதான் ஒரு காரணம். ஸோ இன்னொரு ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து போயிடும். ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு தனியாக லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸர்னு இருக்குன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இன்னமும் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தா அப்ரூவல் பண்ணாமல் இருக்கான்றது தான் மீனிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட வந்து போயிடும். அவங்ககிட்ட போகிற வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் பெண்டிங் தான் காமிக்கும். ஒன்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான காரணத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் திரும்ப புதுசாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஸ்டேட்டஸ் மட்டும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தா 1வது 12th வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெகுலராக வந்து போயிட்டு படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை நான் வந்து 8th 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்
ஸ்கூல் போகாத ப்ரைவேட்டாக நான் வந்து படித்தேன். ஸோ ப்ரைவேட்டாக படித்து எக்ஸாமினேஷன் எழுதுனவங்க அந்த செகண்டாக சொன்ன பாருங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இதுவே நீங்கள் வந்து பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்க, நான் வந்து பார்த்தேன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா அதுக்கான அந்த இது வந்து பிஎஸ்டி வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் கொடுக்கல. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் சைன் வாங்க பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பழைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதுவே வந்து ஓகே. இருந்தாலும் இப்போ தான் நான் போயிட்டு வாங்க போகிறேன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டு வரனா இப்போ டேரெக்டாக வந்து கொடுக்கறது கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் பழைய ஃபார்மேட்டில், நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், டேரெக்டாக போயிட்டு வாங்க முடியாது. ஓகே, இதுவே நான் வந்து காலேஜுக்கு தேவைப்படுது, நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போயிட்டு உங்கள் காலேஜில் தான் உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வாங்குற மாதிரி இருக்கும். அது ஆன்லைனில் இன்னும் வந்து கொண்டு வரல. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.